வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த விலாகில் நாங்கள் சிதம்பரத்துலேருந்து பூனே வரத்துக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எடுத்த விலாகு தான் இது. இந்த விலாகு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் அந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மிளகாய்த்தூள் அரைக்க தேவையான பொருளை வாங்கி எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துருவேன். அவங்க தான் காய வச்சு அரைச்சி கொடுப்பாங்க. இல்லைன்னா அவங்க வாங்கி அரைச்சி வச்சுருப்பாங்க, நான் எடுத்துகிட்டு போவேன். இதான் முதல் முறையாக நானே மளிகை பொருளெல்லாம் வாங்கி காய வச்சு அரைச்சது. இதான் ஃபஸ்ட் டைமு. எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, அதை வாங்கிறது மட்டும் நம்மளுடைய வேலை இல்லை, காய வச்சு மிஷின் வரைக்கும் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வர்றது எவ்வளோ கஷ்டமான வேலைங்கிறத இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வருஷத்துக்கு ஒரு முறை லீவ் போகும்போதே மிளகாய்த்தூளை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன். இந்த முறை மிளகாய்த்தூள் அரைக்கும் போது அதுக்கு என்னென்ன பொருள் போட்டேன், எந்த அளவில் போட்டேங்கிறத சொல்கிறவாங்க. 1.5 கிலோ மிளகாய், 3 கிலோ மல்லி, 100 கிராம் மிளகு, 100 கிராம் ஜீரகம், 100 கிராம் பெருஞ்சீரகம், 50 கடுகு, 50 வெந்தயம், அதுக்கப்புறம் 100 கிராம் மஞ்சளை உடச்சி காய வச்சிட்டேன். அது அப்படியும் இந்த ஆடி காற்றுல இதெல்லாம் சரியாக காயாமல் மாதிரியே தான் இருந்துச்சு. 2 நாள் காய வச்சும் சரியாக காயில் எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சரி, வரத்து ஒரு முறை நம்ம அரைச்சி பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மிதமான சூட்டில் இந்த மசாலா பொருள்லாம் ஒரு முறை வறுத்துக்கிட்டேன். மல்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். மிளகாயை ஒரு பிடி அளவுக்கு சேர்த்து வறுத்து பார்த்தா வீடு ஃபுல்லாக ஒரே காரமாக நெடி எரிச்சு எல்லாருக்கும் தும்பல் வர ஆரம்பிச்சிச்சு. சரி, மிளகாயை வறுக்க வேணாம், மற்ற பொருளை மட்டும் வறுத்து அரைக்கிறதுக்கு மிஷினுக்கு எடுத்துகிட்டு போனேன். மிஷினில் அரைக்கும் போது அந்த மிளகாயோட காரம் எனக்கு மறுபடியும் தும்பல் வந்துச்சு. அரைக்கிறவங்க நீங்கள் தூரத்தில் நில்லுமா, நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஹீட்டாக இருக்கும், கொஞ்சம் காய வைங்கன்னு சொன்னாங்க. ஒரு 15 நிமிஷம் காய வச்சு அதுக்கப்புறம் தான் மிளகாய் தூள் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மிளகாய் தூள் நம்ம நார்மலாக அரைக்கிற மிளகாய் தூளோட அவ்வளோ வாசனையாக இருந்தது. நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் நல்லா வெயில் அடித்து காஞ்சா கூட இது போல் வறுத்து தான் நான் அரைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். மிளகாய்த்தூள் அரைச்சிட்டு வரும்பொழுதே இறால் வாங்கிட்டு வந்தோம். அன்றைக்கி லஞ்சுக்கு இறால் கிரேவி தான் செஞ்சேன். அந்த இறால் கிரேவி எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சிங்க. கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்குங்க. 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளி, கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா காய்கறிகள்லாம் சீக்கிரம் வதங்கிடும். 2 நிமிஷம் வதங்கின பிறகு மசாலா பொருளையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து 2 நிமிஷம் மிதமான சூட்டில் வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த இறாலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். உங்களுக்கு இறால் தொக்கு போல் வேணும்னா தண்ணி சேர்க்காம செஞ்சுக்கோங்க, அதுலேயே தண்ணி விடும். ஒருவேளை உங்களுக்கு கிரேவி போல் வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இதை கிரேவி போல் தான் செய்ய போகிறேன், அதனால் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இறால் கிரேவி கொதிக்கட்டும். 1/4 தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா இறால் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் விழுதை இந்த கிரேவியில் ஊற்றிக்கலாம். தேங்காவை சேர்த்த பிறகு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி மிதமான சூட்டில் 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. இது என்ன முட்டைன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆமாங்க, இது காடை முட்டை தான். பார்க்கறதுக்கு தான் சின்னதாக இருக்கும், ஆனால் ஹெல்த்தியானது. ஒரு முட்டையோட ப்ரைஸ் 5 ரூபா. ஒரு ட்ரேவில் 12 முட்டை இருக்கும், 60 ரூபாய். இது நம்ம நார்மல் முட்டையோட ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு சொல்கிறாங்க. எப்போதும் நம்ம எப்படி முட்டை வேக வைப்போமோ அதே போல் முட்டையை வேக வச்சுக்கலாம். முட்டையை 10 நிமிஷம் வேக வச்ச பிறகு உரித்து பார்த்தா நம்ம நார்மலாக முட்டை உரிக்கிறத விட ரொம்ப சுலபமாக உரிச்சிட்டு வந்தது. இந்த உரித்த முட்டையை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. உரித்து வச்சுருக்க இந்த காடை முட்டையை இறால் கிரேவியில் போட்டு தான் இறக்க போகிறேன். காடை முட்டையை போட்ட பிறகு 2 நிமிஷம் கொதித்ததும் இறக்கிடுங்க கிரேவியை. இந்த இறால் கிரேவி சப்பாத்தி, ரைஸ், இட்லி, தோசை, புலாவ் இது எல்லாத்துக்கூடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஊருக்கு போனப்போ எந்த கடையிலையுமே பன்னீரே கிடைக்கல. அதுக்கப்புறம் பால் வாங்கிட்டு வந்து வீட்டில் தான் பன்னீர் செஞ்சேன். அந்த பன்னீர் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க.
வீட்டிலே பன்னீர் செய்ய பாக்கெட் பால் அல்லது பசும்பால் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. எந்த பாலாக இருந்தாலும் முதல்ல பாலை நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்கிற பாலில் ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி அதோடைய சாறை அந்த பாலில் ஊற்றிடுங்க. லெமன் சாறை ஊற்றின 5 நிமிஷத்துக்கு பிறகு பால் நல்லா இது போல் திரிஞ்சு வந்துடும். இதை வடிகட்டிக்கிங்க. ஒரு சில பேர் லெமனுக்கு பதிலாக ஈட்டபிள் வினிகர் கூட சேர்ப்பாங்க. அது சேர்க்கறது நல்லதில்லை. நம்ம லெமன் சேர்த்தா தான் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது போல் வடிகட்டின பிறகு இந்த பாலாடையை ஒரு காட்டன் துணியில் வச்சு கட்டிக்கோங்க. கட்டின பிறகு வெயிட்டுக்கு கீழே வைக்கணும். குடத்துக்கு கீழே வைக்கலாம், தண்ணி கேனுக்கு கீழே வைக்கலாம், அது போல் வச்சுக்கோங்க. கிரைண்டருக்கு கீழே கூட வைக்கலாம். நான் இன்றைக்கி குடத்துக்கு கீழே தான் வைக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் கட்டின அந்த பாலாடையை வச்சுருங்க. அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். 5 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம கட்டி வச்சுருக்க இந்த பன்னீர் எடுத்து பார்த்திங்கன்னா சாஃப்டான பன்னீர் நம்மளுக்கு வீட்டிலே கிடச்சிரும். இந்த பன்னீரை வடிகட்டின தண்ணி இருக்குது பாருங்கள், அது அவ்வளோ ஹெல்த்தியானது. அதை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் சப்பாத்தி பிசையும் போது கூட அந்த தண்ணியை யூஸ் பண்ணி மாவு பிசைஞ்சிக்கலாம். இதே குவான்டிட்டியில் கடையில் பன்னீர் வாங்கும்போது 140 ரூபா ஆகுது. அதுவே நீங்கள் வீட்டில் செய்யணுன்னா வெறும் 60 ரூபா தான் ஆகுது. 1 லிட்டர் பாலோடைய விலை 60 ரூபா தான். அதுவும் வீட்டிலே பசும்பால் கிடைக்கிறவங்களுக்கு அந்த செலவும் கம்மி தான். கடையில் போய் 140 ரூபா கொடுத்து எப்போ செஞ்சது பன்னீருன்னு தெரியாத அதை வாங்கி சாப்பிட்றத விட இது போல் கம்மியான செலவில் ஹெல்த்தியாக வீட்டிலே பன்னீர் செஞ்சு சாப்பிட்றது எவ்வளோ ஹெல்த்தியானது. நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகாய்த்தூள் அரைக்க போகும்போதே கொஞ்சம் முறுக்கு மாவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். அந்த மாவில் கொஞ்சம் முறுக்கு சுட்டு எடுத்துகிட்டு போனால் ட்ரெயினில் பிள்ளைங்க சாப்பிடுவாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முறுக்கு சுட்டேன். தேன்குழல் முறுக்கு. அந்த தேன்குழல் முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேன்குழல் முறுக்கு செய்ய தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு அரை தேங்காவை கீனி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிங்க. எப்போதுமே தேங்காய் பால் எடுக்கும்போது வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து அரைச்சி பிழிஞ்சு பாருங்கள். பால் நல்லா அந்த சக்கையிலேருந்து பிழிஞ்சு எடுத்துடலாம். தேங்காவை அரைச்ச பிறகு அதை வடிகட்டிக்கிங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வடிகட்டிக்கோங்க. தேங்காய் பாலும் எடுத்தாச்சு. மிஷின்லேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்த முறுக்கு மாவுலேருந்து நான் ஒரு படி எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த எள்ளு வேணாலும் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். பெருங்காயம், பவுடர் பெருங்காயமாக இருந்தால் பவுடர் பெருங்காயம் போட்டுக்கலாம். நான் கட்டி பெருங்காயம் தான் சேர்த்துருக்கேன். கட்டி பெருங்காயோடைய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். அதை தான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை பிசைஞ்சிக்கலாம். முறுக்கு மாவு பிசையும் போது ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் முறுக்கு கொஞ்சம் மொரன்னு இருக்கும். அதனால தேங்காய் பாலை எல்லாத்தையும் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. தேவையான அளவுக்கு ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் தேங்காய் பால் கம்மியாக தான் பிழிஞ்சிங்கன்னா தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்ச பிறகு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் உருக்குன நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் அல்லது சூடான எண்ணெய் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது உங்களுடைய ஆப்ஷன் தான். நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி மாவு பிசைஞ்ச பிறகு இது போல் கையில் ஒட்டாமல் வரும். நம்ம அச்சுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து இந்த ஷேப்பில் செஞ்சு அச்சுக்குள்ளே வச்சு பிழிய வேண்டியது தான். ஒரு சில பேர் டைரெக்டாக எண்ணெயில் பிழிவாங்க. இல்லை நீங்கள் பிகினஸாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி பிழிய எனக்கு வராதுன்னு நினச்சிங்கன்னா இது போல் சாரணியில் முதல்ல பிழிஞ்சி சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துருங்க. முறுக்கு விறகடுப்பில் தான் இன்றைக்கி பொரித்து எடுக்க போகிறேன். எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ நம்ம பிழிஞ்சி வச்சுருக்க இந்த முறுக்கை சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். விறகு கொஞ்சம் அதிகமாக இருந்ததால் முதல்ல கொஞ்சம் தீ அதிகமாகிடுச்சு. அதனால் முதல்ல போட்ட முறுக்கோடைய கலர் கொஞ்சம் டார்க்காகிடுச்சு. அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சுருக்க விறகு கொஞ்சம் எடுத்துட்டேன். அதனால தீ கம்மியாயிடுச்சு. பாக்கி இருக்க மாவையும் இது போல் நம்ம முறுக்காக பிழிஞ்சி பொரித்து எடுத்துக்கலாம். முறுக்கை பிழிஞ்சி மிதமான சூட்டில் இருக்கும்போது எண்ணெயில் போட்டு ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விட்டு இது போல் பொன்னிறமாக ஆனதும் முறுக்கை எடுத்துட வேண்டியது தான். பிசைஞ்ச எல்லா மாவையும் முறுக்காக பிழிஞ்சி எடுத்தாச்சு. ஊருக்கு போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஆடி முதல் வெள்ளி வந்தது. சரி நல்லதாக போச்சு, நம்ம வீட்லேயே ஆடி முதல் வெள்ளியை செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு புதுசாக புடவை, வளையல், குங்குமம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சரி ஏதாவது ஸ்வீட் செய்யணும். பசங்களும் கொழுக்கட்டை கேட்டுட்டு இருந்தாங்க. சரி இலை கொழுக்கட்டை செஞ்சு படைச்சிடலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி இலை கொழுக்கட்டை செஞ்சு தான் படைத்தேன்.
ஆடி வெள்ளிக்கு கொழுக்கட்டையான்னு ஒரு சில பேர் நினைப்பீங்க. ஒரு சில பேர் கொழுக்கட்டையும் செஞ்சு படைக்கிறாங்க. அதுக்காக நான் சொல்ல வரல. அன்போட, பக்தியோட நம்ம எது செஞ்சு வச்சு படைச்சாலும் சாமி ஏத்துக்குங்கிற எண்ணம் தான். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, ஞாயிற்றுக்கிழமைக்கு காலையிலேயே நாங்க பூனே கிளம்பிட்டோங்க. ட்ரெயின் வந்து எங்களுக்கு 8:30 மணிக்கு தான். ஆனா நாங்க பிஃபோரா 1 ஹவருக்கு முன்னாடியே போயிட்டோம். காலையிலேயே சீக்கிரம் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னரு எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு போனோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, லஞ்சுக்கு சன்னா மசாலா, சப்பாத்தி, ரைஸு இதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போனேங்க. ஆனால் சன்னா மசாலாலாம் பேக்கில் வச்சாச்சு, மற்ற பொருள் எல்லாமே வச்சாச்சு. ரைஸை மட்டும் வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டேன். ட்ரெயின் 1 ஹவர் லேட்டு தான். முன்னாடியே தெரிஞ்சிருந்தாவது வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 10 மணிக்கு தான் பேக்கை திறந்து பார்க்கும்போது ரைஸ் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். சப்பாத்தி, இட்லி இருந்தது, ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு. இப்போ பூனேவும் வந்து சேர்ந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.